जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जिरगांव जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। जबर तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हो, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो मंतवी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, 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 हम इनकलाब हैं। ஓம் சாந்தி. அக்னி சிறகுகளின் 56வது பட்டி. வாணி தேதி 1984 டிசம்பர் 10. வாணியின் தலைப்பு பழைய கணக்குகளை முடிப்பதற்கான அறிகுறியாகும். 1984 பல எழுச்சிகரமான சம்பவங்கள் நடந்தன. அதில் ஒன்று இந்திரா காந்தியின் மரணம். இரண்டாவது போபாலில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த முரளி பாப்தாதாவால் கூறப்பட்டது. டிசம்பர் 2ஆம் தேதி போபாலில் உள்ள தொழிற்சாலையிலிருந்து 40 டன்களுக்கும் அதிகமான கொடிய வாயுக்கள் கசிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர்.
இந்த உயிரிழப்பு மக்களிடையே ஒருவிதமான பயம், பதற்றம், கவலை நிறைந்த சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் பாபா குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி, இந்த மோசமான சூழ்நிலையை பற்றி பாபா பேசினார். பாபா அந்த மாதிரியான குழந்தைகளை பார்க்கிறார். அதாவது ஆடாத, அசைக்க முடியாத, நம்பிக்கை உள்ள முதல் தரமான குழந்தைகளை பாபா பார்க்கிறார். உலகின் கொந்தளிப்புக்கு மத்தியில் இவர்கள் அசைக்க முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். உலகமே ஒரு புறம் துயரத்தின் சூழ்நிலையுடன் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நிலையிலும், சூழ்நிலைகள் மோசமான நிலையில் இருக்கும் நிலையிலும் இவர்கள் ஆடாத, அசைக்க முடியாதவர்களாக இருப்பதை பாபா பார்க்கிறார். இரண்டாவதாக, பாபா தாமரை மலருக்கு சமமான குழந்தைகளாக இருப்பதை பார்க்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட தாமரை மலராக இருந்தார்கள் என்றால், எப்படிப்பட்ட கொந்தளிப்பின் மத்தியில் வாழ்ந்தாலும் அவர்கள் தந்தையிடம் பற்றற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்கிறார்கள். உலக சூழ்நிலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பலர் கொல்லப்பட்டனர் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தாமரை மலராக இருக்கிறீர்கள். நீங்கள் பற்றற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். இது ஒரு மிக பெரிய விஷயம். இந்த பயத்தின் சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் சக்தியின் உருவமாக, அச்சமற்ற குழந்தைகளாக இருப்பதை பாபா பார்க்கிறார். ஒரு தொழிற்சாலையிலிருந்து கொடிய வாயு கசிந்ததால் பல பேர் உயிரிழக்கக்கூடும் என்ற சூழ்நிலையிலும் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்கின்றீர்கள். இது எப்படி சாத்தியம்? நீங்கள் தந்தையின் மீதான அன்பின் அடிப்படையில், உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் பயமற்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆம், நீங்கள் சக்தியின் உருவமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சக்தியின் உருவமாக இருக்கும் பொழுது எந்த வகையான பாதகமான சூழ்நிலையிலும் நீங்கள் அதை நினைவில் கொள்வீர்கள். பாபா சொல்கிறார், உலகத்தை மாற்றக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பாபா பார்த்து கொண்டிருந்தார். அந்த கவலையின் சூழலிலும் இது உங்களுடைய செல்வாக்கின் அடையாளமாக இருந்தது. பாதகமான சூழ்நிலை, பயத்தின் சூழ்நிலை, கவலையின் சூழ்நிலை, துக்கத்தின் சூழ்நிலை என உலகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கின்றது. பாபா அசைக்க முடியாதவராக, அசையாதவராக, தாமரை மலராக, கவலையற்ற பேரரசராக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறார். பாபா அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளை பார்க்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் துளியை கொடுக்கும் குழந்தைகளை பார்க்கிறார். பாபா கூறினார், அந்த குழந்தைகள் அழியாத உருவங்கள். ஆத்மாக்களை மரண வாயுக்கள் கசிந்ததால் அழிந்த ஆத்மாக்களை, இறந்த ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தியின் கூட்டு சக்தியை அளிக்கக்கூடியவர்களாக இருந்தனர். எந்த சூழ்நிலையிலும் அகால மரணமும் ஏற்படலாம் என்பதை பாபா கூறினார். அந்த சமயத்தில் அமைதியையும் சக்தியையும் அளிக்கும் அழியாத சக்தி உருவங்களாக, சக்தி சொரூபமாக இருக்கும் குழந்தைகளை பாபா பார்க்கிறார். அமைதி மற்றும் சக்தியின் ஒத்துழைப்பு. பாபா முதல் பத்தியில் கூறுகிறார், குழந்தைகள் எல்லா வகையான பாதகமான சூழ்நிலைகளிலிருந்தும் விலகி இருக்கிறார்கள்.
அடுத்த பத்தியில் நீங்கள் உங்கள் மனம் மற்றும் அதாவது சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் தூய உணர்வுகள் மூலம் சேவை செய்யக்கூடியவர்கள் என்று கூறினார். உலகத்தில் கவலையும் பயமும் இருப்பதால் இந்த 2 சம்பவங்களும், இந்திரா காந்தியின் மரணமும் பின்பு போபாலில் இந்த கொடிய வாயுக்கள் கசிந்ததால் நடந்த சம்பவங்களும் நிறைய பாதகமான சூழ்நிலையே ஏற்படுத்தின. அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நேர்மறையான தூய உணர்வுகளை கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபா கூறினார். உலகத்தில் உள்ளவர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள், கவலையில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நேர்மறையான மற்றும் தூய்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் மிகவும் இருளில் இருக்கிறார்கள், ஆனால் உங்களிடம் வெளிச்சம் இருக்கிறது என்று பாபா கூறினார். எனவே பாபா அந்த மாதிரியான குழந்தைகளை பார்க்கிறார். தூய்மையான நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான சொரூபத்துடன் கூடிய குழந்தைகளை பார்க்கிறார். இதுதான் நம்முடைய ஞானத்தின் அழகு. மக்கள் வலி, துக்கம், கவலை ஆகியவற்றால் அவதிப்படுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடையது எப்படிப்பட்ட நிலை? நம்முடையது மிகவும் உயர்ந்த நிலை. நாம் இன்னும் அவர்களுக்காக நேர்மறையாக சிந்திக்கிறோம். ஆனால் எந்த நம்பிக்கையும் இல்லை. பாபா அந்த குழந்தைகளை பார்க்கிறார். சில குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா ஏன் இவ்வளவு மரணம் ஏற்பட்டது என்று யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். பாபா சொல்கிறார், இது நாடகத்திலும் உள்ளது என்று கூறினார். ஏனென்றால் பல குழந்தைகளின் கர்ம கணக்குகளை தீர்ப்பதற்காக செம்பு யுகம் மற்றும் இரும்பு யுகத்தில் உள்ள பலவிதமான கர்ம கணக்குகளை இந்த ஒரு பிறவியில் அனுபவிக்க வேண்டும். எனவே தங்களது கர்ம கணக்குகளை இந்த ஒரு பிறவியில் தீர்க்க வேண்டும். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று பாபா கூறினார். இதனாலேயே மிக விரைவான மரணமும் விரைவில் நடக்கிறது, பிறப்பும் விரைவில் நடக்கிறது என்று கூறினார். எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். இதை பாபா எறும்பு கொசுக்களுடன் ஒப்பிட்டார். எவ்வாறு கொசுக்கள் பிறந்து இறந்து போவதால் மக்களிடம் உள்ள கர்ம கணக்குகளை அவை தீர்த்து கொள்கின்றன. அதே போலவே அவை சீக்கிரமாக பிறக்கின்றன, சீக்கிரமாகவே இறக்கின்றன. இந்த விரைவான பிறப்பும் விரைவான மரணமும் உண்மையில் மிக குறுகிய காலத்தில் கர்ம கணக்குகளை தீர்க்கின்றன. காலம் அதனால்தான் பாபா இந்த அகால மரணத்தை, பாதகமான சூழ்நிலைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் துக்கத்திலும் வேதனையிலும் இறந்து பிறக்கிறார்கள் என்றும் கூறினார். எனவே அவர்கள் துக்கத்திலும் வேதனையிலும் பிறப்பார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதும் துக்கம், இறக்கும் போதும் அதிக துன்பம், அதிக வழியை அனுபவிக்கிறார்கள். எனவே தீர்வு மிக எளிதாக செய்யப்படுகிறது. விரைவான பிறப்பு மற்றும் விரைவான மரணம் எடுக்கும் பொழுது இது மிகவும் கடினமான அனுபவம். இதில் மனிதர்களுக்கும் எறும்புகளுக்கும் கொசுக்களுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவை விரைவாக பிறப்பதால் விரைவாகவே இறந்து விடுகின்றன. இப்பொழுது மனிதர்களின் நிலையும் அதே போல அகால மரணத்தின் பருவமாக மாறிவிட்டது. பாபா பயன்படுத்திய வார்த்தை அகால மரணம் என்பது. நாடகத்தில் பாபா இந்த நிலைமை பற்றி பேசினார், இதற்கான தீர்வு பற்றி பேசினார். இந்தியாவில் 3 விதமாக தீர்வுகள், அதாவது 3 வகையாக கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கான தீர்வுகள் நடக்கும் என்று கூறினார். ஒன்று, உள்நாட்டு போர் மற்றும் இயற்கை பேரழிவுகள் மூலம்
நடக்கும். இந்த அழிவு எப்படி நடக்கும், இது எப்படி இருக்கும் என்று கூட பாபா சொல்லியிருக்கிறார். ஆனால் பாபா இன்றைய முரளியிலும் இந்தியாவின் உள்நாட்டு போர் மற்றும் இயற்கை பேரழிவுகள் இருக்கும். ஏனென்றால் பாபா இது எப்படி நடக்கும் என்பதை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் வெவ்வேறு முறைகளில் இது நடக்கும். ஒன்று, அணுகுண்டுகள், நியூக்ளியஸ் பாம்ஸ் மூலமாக இந்தியாவில் உள்நாட்டு போர் மற்றும் இயற்கை பேரழிவுகள் மூலம் நம்முடைய அழிவுகள் நடக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் 3 வகையான தீர்வுகள் இருக்கும். அந்த தீர்வுகள் என்ன என்று நாம் பார்க்கலாம். ஒன்று, முதல் தீர்வு, நாம் அதனை அனுபவிக்கிறோம், நம்முடைய கணக்கு வழக்குகளை முடிக்கிறோம். அந்த நோயானது உடல் நோயாகவும் இருக்கலாம், மனநோயாகவும் இருக்கலாம். நீங்கள் உடல் துன்பத்தை அனுபவித்தால் தீய சக்திகளுடன் கர்ம கணக்குகளை வைத்திருக்கும் போது மட்டுமே அந்த மாதிரியாக அனுபவிக்க முடியும். அப்போதுதான் அந்த மாதிரியான கர்ம கணக்குகள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த தீய சக்திகளால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். மூன்றாவது, உங்கள் உறவிலும் உங்கள் தொடர்புகளிலும் நீங்கள் துக்கமான வழியை பெறுகிறீர்கள். இப்போது நாம் எவ்வாறு துக்கத்தை பெறுகிறோம், அல்லது நம்முடைய உறவுகளில் அல்லது தொடர்புகளில் எவ்வாறு நாம் வழிகளை சந்திக்கிறோம் என்பதை பற்றி விவாதிக்கலாம். நம்மளை சுற்றி ஒரு ஆரா உள்ளது, வளையம் உள்ளது. அந்த வளையத்தில் நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பது, எந்த மாதிரியான தண்டனையை அனுபவிக்கிறோம், அல்லது உறவுகளில் ஏற்படக்கூடிய துக்கம், துரோகம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லலாம். நாம் இங்கே துரோகத்தை அனுபவித்தவுடன் மீண்டும் முன்னேறி செல்கிறோம். உண்மையில் இது ஒரு கர்ம தீர்வு, கர்மத்திற்கான தீர்வு. இந்த கர்ம தீர்வானது மூடப்படாது. அல்லது நாம் அதை நிறுத்தாவிட்டால் எப்படி நிறுத்த முடியும்? நம் வாழ்க்கையில் ஒருவரால் ஒரு உறவின் மூலம் துரோகத்தை அனுபவிக்கிறோம். மீண்டும் அந்த உறவிலிருந்து அடுத்த உறவுக்கு அந்த வழியை சுமந்து செல்கிறோம். இங்கேயும் அதே விஷயத்தை வேறு விதமாக அனுபவிக்கிறோம். பின்னர் நாம் முன்னேறும் பொழுது நாம் சந்தித்த இந்த வழியையும் இப்போது அடுத்த வழியையும் சுமந்து செல்கிறோம். மீண்டும் இதே வகையான பிரச்சனைகளை சுமந்து செல்கிறோம். உங்களுக்கு துரோகம், பிரச்சனைகள், துக்கம் ஆகியவற்றை யார் கொடுக்க முடியும்? ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் வழியை சுமந்து செல்கிறீர்கள். 4வது அல்லது 5வது அனுபவத்திற்கு பிறகு இது போன்றவர்களை கண்டுபிடிப்போம் என்று சொன்னோம். ஏன் இது எனக்கு நடந்தது? அத்தகையவர்களை நான் சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் எனக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறார்களே. அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்னுடன் மட்டும் எதிர்மறையாக நடந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? ஏனென்றால் ஆத்மாவாகிய நான் ஆரம்பத்திலிருந்தே வலியை சுமந்து வருகிறேன். இது நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தே நடக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து, உங்கள் சுற்றுப்புறத்திலிருந்து, உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் ஏதேனும் நிராகரிப்பை அனுபவிக்க வேண்டியிருந்தால், எந்த வகையான துரோகம் என்பது மிக சிறிய விஷயம். நான் துரோகத்தை பற்றி பேசுகிறேன், அது மிக பெரிய வார்த்தை. ஆனால் குழந்தை பருவத்தில் உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் உடன் பிறந்தவருக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் மனம் ஒப்பிடத் தொடங்குகிறது. நீங்கள் ஏதாவது உங்கள் உறவுகளுக்கு துக்கத்தை கொடுத்திருந்தால் அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ பெற்றோர்கள் மூலமாகவோ அது மறுபடியும் ரிட்டர்ன் வரும். இது மிக சிறிய விஷயத்திலிருந்து தொடங்குகிறது. பின்னர் என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்கள், நண்பர்களுடன், ஆசிரியர்களுடன் நீங்கள் பழகுகிறீர்கள். அப்பொழுது அவர்கள் மூலமாக சிலவித துக்கங்களை அனுபவிக்கிறீர்கள்.
இதே போல நீங்கள் வேலைக்கு செல்லும் இடத்தில் சக ஊழியர்களிடமிருந்து துக்கங்களை அனுபவிக்கிறீர்கள். இந்த துக்கத்தை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கிறீர்கள். எனவே இப்போது நாம் இதற்கான தீர்வை காண வேண்டியது அவசியம். நான் ஆன்மாவாக இருப்பதால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். ஆத்ம உணர்வு மட்டுமே இதற்கான தீர்வாகும். அதனால்தான் பாபா எப்போதும் துக்கத்தை எடுத்துக்கொள்ளவோ அல்லது துக்கத்தை கொடுக்கவோ கூடாது என்று கூறுகிறார். துக்கத்தை எடுத்துக்கொள்வதும் ஒரு கர்ம கணக்கை உருவாக்குவது போன்றது. அதனால்தான் பாபா இப்போது இந்த சுழற்சியை உடைக்க வேண்டும் என்று கூறுகிறார். இனி நான் யாரிடமிருந்தும் எந்தவிதமான துக்கத்தையும் எடுக்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் கர்ம கணக்கை உருவாக்குவதை அப்பொழுதுதான் நிறுத்துவீர்கள். மேலும் நீங்கள் உங்கள் கர்மாவின் அந்த பிணைப்புகளில் சிக்கிக்கொள்வதை நிறுத்துவீர்கள். எனவே இப்போது உங்களுக்கு இந்த கர்ம கணக்கை வேகமாக தீர்க்க வேண்டும். அதற்கான தீர்வு காண வேண்டும். நீங்கள் முழுமையாக ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும் இங்கே. அப்போதுதான் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உதாரணமாக, இன்றைய தலைமுறை நாங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த மக்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது இன்றைய தலைமுறையினரிடத்தில் பலவிதமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது. எனவே உண்மையில் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்கள் அல்லது இயற்கையால் அல்லது இரண்டாவது ஒருவரின் சகவாசத்தால், மூன்றாவது வளிமண்டலத்தால், அதாவது உங்களை சுற்றியுள்ள அந்த வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் இந்த வகையான துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். எனவே 3 விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால், ஒன்று அமிர்த வேலையை எடுத்துக்கொள்வோம். அமிர்த வேளையில் நீங்கள் 2:30 மணிக்கு அல்லது 3 மணிக்கு எழுந்திருக்க விரும்பினீர்கள். நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அமிர்த வேலையை செய்ய விரும்புகிறீர்கள். அமிர்த வேளையில் நல்ல அனுபவத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் உங்களால் செய்ய முடிவதில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால், அது உங்களுடைய கடந்த கால கர்ம கணக்கு. உங்களுடைய கர்ம கணக்கு இதில் செல்வாக்கு செலுத்துகிறது. உங்களுடைய கர்ம கணக்கின் காரணமாக உங்களால் நீங்கள் நினைப்பது போல செயல்பட முடிவதில்லை. உங்களுடைய பழைய சம்ஸ்காரம், உங்களுடைய பழைய இயல்பு காரணமாக இந்த மாதிரியாக டிஸ்டர்பன்ஸ் வந்துவிடுகிறது. இரண்டாவதாக, நீங்கள் ஒருவருடைய கெட்ட சகவாசத்தால் பாதிக்கப்படலாம். அதற்கு என்ன சொல்லலாம் என்றால், நீங்கள் யாருடன் தங்கி இருக்கிறீர்கள் என்பதை சரிபார்க்க வேண்டும். நீங்கள் மிகுந்த தைரியத்துடன் சேவை செய்ய விரும்பியதற்கு இதுவே காரணமாக இருக்கலாம். உங்களிடம் தைரியம் இருக்கிறது என்று பாபா கூறியுள்ளார். உங்களுக்கு உற்சாகம் இருந்தாலும், தைரியம் இருக்கிறது, உற்சாகம் இருக்கிறது, இருந்தும் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஒருவரின் கெட்ட சகவாசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவதாக, உங்கள் நிறுவனத்தில் யாராவது வேலை செய்ய விரும்பாதவர்களாக இருக்கலாம். தந்தையின் மீதுள்ள அன்பினால், உற்சாகத்தினால் சேவை செய்ய அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்பதாக உணர்கிறார்கள். மூன்றாவதாக, நீங்கள் உண்மையானவற்றை பார்க்கும் பழக்கத்தால் பாதிக்கப்படலாம். நீங்கள் சத்தியமான விஷயத்தை பார்க்க விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுடைய பலவீனங்களை உங்களால் அகற்ற முடியவில்லை. எனவே உங்கள் சூழ்நிலையை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். மக்கள் அந்த உண்மையானவற்றை பார்த்து தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய எண்ண அலைகளின் அதிர்வுகளின் வட்டத்திலிருந்து வெளியே வர உங்களுக்கு மிகவும் உறுதியான மனநிலை தேவைப்படுகிறது. இதுவே கர்ம கணக்குகளை எளிதாக தீர்ப்பதற்கான வழியாகும்.
வேறு என்ன செய்ய முடியும்? ஒன்று பாபா கூறுகிறார், பாபாவின் நினைவு. இதுவே நமது எதிர்மறை கர்மாவை நீக்கக்கூடிய ஒரே விஷயம். இதன் மூலம் நாம் பாவங்களை முடிக்க முடியும். இது நமது கர்ம பிறப்புக்கு முந்தைய பாவங்களையும் கடந்த கால எதிர்மறை பாவங்களையும் தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். ஒன்று பாபாவின் நினைவு. நமது கர்ம கணக்குகளை தீர்ப்பதற்கு நாம் முதலில் நமக்கு வரும் துன்பங்களை, துக்கங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய கர்ம கணக்கு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நான் அதை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளுடைய குழந்தைகள், உயர்ந்த அதிகாரம் உள்ள குழந்தைகள். எனவே நம் அனுமதி இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. பாபா கூட யாருடைய கர்ம கணக்கிலும் தலையிட மாட்டார். அவர் சாட்சியாக இருந்து பார்க்கிறார். அதனால் ஏதாவது ஒரு துக்கம் வழி உங்களுக்கு வருது அப்படின்னா, இது என்னோடதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கோங்க. அது என்ன வேணாலும் செய்யலாம், என்ன விளைவா வேணாலும் இருக்கலாம். முதல்ல நீங்க ஒத்துக்கணும், இரண்டாவதா அதை ஏற்றுக்கொள்ளணும். மூணாவது, அதை நான் சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். யாருடைய நிலை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். யாருடைய நடத்தை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை என்ன? நேர்மறையான செயல்களை செய்யறது, மற்றவர்களுடைய எதிர்வினைகளால பாதிப்பு அடையாம இருக்கிறது. மூன்றாவது, நீங்க எதிர்வினைகளால பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க மீண்டும் அந்த வலி, துக்கம் இதனை அனுபவிக்க வேண்டியவங்களா மாறிடுவீங்க. எனவே நீங்க யாரிடம் இருந்தும் எதிர்மறையை எடுத்துக்கொள்றத நிறுத்திக்கணும். துக்கத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. இறுதியில நீங்க துக்கத்தை எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா அது எதிர்மறை கர்மா உருவாக்குது. நமது கர்ம வினையை தீர்க்கறதுக்கு நாம வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னா, முதலாவது அப்பாவை நினைவு பண்ணணும். இரண்டாவது ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும் என்று பார்க்கணும். நாடகத்தில் என்ன நடக்குதுன்னா, நான் என்ன விதை விதைத்தேனோ அதோட பலத்தை தானே நான் அனுபவிக்கிறேன். நான் என்ன முற்பிறவியில கர்மா செய்திருக்கிறேனோ அதனோட விளைவா தானே இப்போ இந்த துன்பங்களை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத நாம ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்கணும். பாபா சொல்றாரு, நீங்க அந்த மாதிரியான ஒரு சம்ஸ்காரத்தோட, எதிர்மறையான சம்ஸ்காரத்தோட ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த சமயத்துல நீங்க சுய சேவையில ஈடுபடணும். ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். சேவையில ஈடுபடணும். சேவையில ஈடுபடும் பொழுது பல ஆத்மாக்களோட ஆசீர்வாதங்களை நீங்க அடையிறீங்க. அதே சமயம் பாபா கூட ஆசீர்வாதங்களை கொடுக்கறாரு. அந்த ஆசீர்வாதங்களால நீங்க உயர்த்தப்படுறீங்க. எனவே சேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடந்த கால எதிர்மறை கர்மாவில இருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கான ஒரு எளிய விஷயம். அதே சமயம் நல்ல எண்ணங்களோட நாம அவர்களை சந்திக்கணும். அதுதான் பாபா சொல்றாரு, யாராவது எதிர்மறை எண்ணங்களோட நம்ம முன்னால வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சுபபாவனை வைங்க. சுபபாவனை சுபகாமனா தான் பாபா சொல்றாங்க. நல்ல உணர்வுகளை ஏற்படுத்துங்க. நீங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க யோகத்துல அமர்றீங்களோ
அவங்களுக்கு சக்காஸ் கொடுங்க, நல்ல எண்ணங்களை கொடுங்க, நல்ல எண்ணங்களின் அதிர்வுகளை கொடுங்க. இப்போ உங்களுடைய நம்முடைய நெருங்கிய தொடர்புல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் நம்ம சுபபாவனை சுபகாமனா வைக்கணும். நல்ல நம்பிக்கையை அவங்க மேல வைக்கணும். ஏதாவது தவறுகள் உங்கள் மூலமா நடந்துருது அப்படின்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதே சமயம் அவங்களால ஏதாவது தவறுகள் ஏற்படுதுன்னா அதை மன்னிச்சு மறந்துடணும். நீங்க ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருங்க. நீங்க எந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் இவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருங்க. அப்படி உங்களால ஆசீர்வதிக்க முடியாவிட்டால, ஆசீர்வாதம் கொடுக்க முடியலன்னா நீங்க பாபா கிட்ட இருந்து அவங்களுக்கு அன்பு அமைதி கிடைக்கட்டும், அவங்க பாபா கிட்ட இருந்து ஏதாவது பயன் அடையட்டும் அப்படின்னு மனசார சொல்லுங்க, நினைங்க. இந்த வாக்கியம் மட்டும்தான் உங்களுக்கு கர்ம பந்தனத்தை உருவாக்காது. எனவே நீங்க எந்த ஆத்மாவை சந்திக்கும் போதும் யோகாவில் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குங்க. ஒரு சிலர் உங்கள்கிட்ட அவங்களோட பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதை நீங்க கேளுங்க. அதுக்கு நீங்க உங்களுடைய மனதின் தீர்ப்பை அழிக்காதீங்க. ஓ, இவங்க இப்படிப்பட்டவங்களா, இவங்க இப்படியெல்லாம் செய்யறாங்களா, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்களை நீங்க கொண்டு வராதீங்க. நீங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு விதமான கர்ம கணக்கு உருவாக்குது. நீங்க அப்படி பேசல, அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னா அந்த மாதிரியான கர்ம கணக்கு அப்படிங்கிறது உருவாகாது. நீங்க பற்றற்ற பார்வையாளரா, சாட்சி பார்வையாளரா இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் பேசுங்க. இதன் மூலமா நீங்க புதிய கணக்கை உருவாக்குவதிலிருந்து இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். எந்த ஒரு ஆத்மாவும் இதன் மூலமா உங்களுக்கு எதிர்மறை விளைவுகளை உருவாக்க முடியாது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா பாபாவோட நினைவுனால மட்டுமே தான் சாத்தியமாகும். இந்த நினைவு மூலமாக மட்டும்தான் நீங்க சேவையும் செய்ய முடியும். பாபா சொல்றாரு, நம்ம ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு கேட்கிறோம். அவங்க கிட்ட கருணை காட்டுறது மூலமா இத நம்ம சரி செய்ய முடியும். சரியா நம்ம பணிவாவும் கருணையோடையும் இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரியான தீர்வுகளை நம்ம கொண்டு வர முடியும். அவங்களோட நடத்தைய நம்ம பொருட்படுத்த கூடாது, அவங்கள பார்க்க கூடாது, நல்லது செய்ய தொடங்கணும். உங்களுக்கு ஒருத்தட்ட கர்ம கணக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு நல்லது செய்ய தொடங்குங்க. நீங்க ஏதாவது எதிர்மறை விஷயங்களை பாக்குறீங்க அப்படின்னா கூட ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவங்களுக்கு நல்லது செய்ய தொடங்குங்க. அப்படி நல்லது செய்யும் பொழுது நான் உங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சிட்டே இருங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது புதிய கணக்கு அப்படிங்கறது உருவாகாது. இப்ப நம்ம எந்த ஒரு புதிய கர்மாவையும் புது கணக்கு வழக்குகளையும் உருவாக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம வீடு திரும்ப வேண்டும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்துங்க. நம்ம இந்த மாதிரியான கர்ம கணக்குகளை எல்லாம் உருவாக்குனா நம்ம தர்மராஜரோட தண்டனைய தர்மராஜ்புரியில அனுபவிக்க வேண்டியிருக்கும். பாபா சொல்றாரு, ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம தர்மராஜ்புரியில கணக்கு தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா சொல்றாங்க, இந்த கணக்கு வழக்குகளை இங்கேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனவே யாருடைய செயல்களோட கர்மாவிலையும் யாருடைய எதிர்வினைகள்லையும் நீங்க இருக்க முயற்சி செய்யாதீங்க. பாபா சொல்றாரு, நீங்க
நீங்க ரியாக்ட் பண்ணும்போது தான் அது எதிர்வினையான கணக்கா உருவாகுது, கர்ம கணக்கா உருவாகுது. பாபா சொல்றாரு, நீங்க அந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சிடுங்க, அமைதியா இருங்க, எந்த பிரச்சனையும் அமைதியா கேளுங்க, உங்களுடைய ஈகோவை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க உங்கள் மேல கவனம் செலுத்துங்க. நீங்க எந்த விதமான சுமைகளையும் சுமக்க வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, நீங்க துக்கத்தை அந்த மாதிரியான துக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போகும்போது நீங்க என்ன பண்றீங்க, இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குறீங்க. அதனால கர்ம கணக்குகள் தீர்றது கிடையாது, அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ நீங்க கர்ம கணக்குகளை தீர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, நீங்க புல் ஸ்டாப் வச்சிடுங்க. பாபா இன்றைய முரளியில சொல்றாரு, துக்கம் மற்றும் கவலையான இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிப்பதற்காக, பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரே வழி பாபாவின் நினைவுதான். பாபாவின் நினைவுல இருக்கும் பொழுது அவருடைய குடை நிழல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். பாபாவோட குடை நிழல்ல இருக்கும் பொழுது நாம பாதுகாப்பாக இருப்போம். பாபா கூட சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, நாம அனைவருமே பாபாவோட மதுபனோட அலங்காரங்கள் அப்படின்னு. இப்ப நீங்க உங்களுடைய மனசுல நான் மதுபனோட அலங்காரம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கூட உங்களை காப்பாற்றும். ஏன்னா மதுபன் மட்டும்தான் பாதுகாப்பான இடமா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலுமே நீங்க மதுபனோட அலங்காரமா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை கருதும் பொழுது நீங்க அந்த மாதிரியான பாதுகாப்பை அனுபவிப்பீங்க. ஏன்னா நீங்க மதுபன்ல பாபாவை சந்திக்கிறீங்க. நீங்க அந்த சந்திப்புல இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதா கருதுனா கூட உங்களுக்கு எந்த விதமான வழியோ துக்கமோ ஏற்படாது. ஏனென்றால் அந்த சமயத்துல நீங்க யார் கூட இருக்கிறீங்க, பாபா கூட இருக்கிறீங்க இல்லையா? அப்போ பாபாவை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற அந்த நடனம் இருக்கும், அந்த ஒரு குஷி இருக்கும். உங்களுடைய பேச்சு கூட அந்த மாதிரியான உணர்வுடன் தான் இருக்கும். எனவே நீங்க மகிழ்ச்சியில நடனமாடிட்டே இருப்பீங்க. ஓம் சாந்தி. हम जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं, हम पिदर शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। जिरगांव जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। जबर तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं, जिस छत के नीचे कातिल साथ रहते हों अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं, हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं।
इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बरा